நாம மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு புறப்பட தயாராகிவிட்டோம். முருகனின் 7வது படை வீடு. முருகனுக்கு 6 படை வீடு தான் சொல்லுவாங்க. இது 7வது படை வீடுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோவில் ஒரு 1950களில் ஒரு சாதாரண கோவிலாக இருந்தது. 1960ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு மறைந்த பட அதிபர் MMA சின்னப்பா தேவர் அவர்களுடைய பெருமுயற்சியாலும் அவர் தீவிர முருக பக்தர் முருகனை வச்சு நிறைய அருளை வச்சு அந்த படமெல்லாம் எடுத்தாரு. அவருடைய சீரிய முயற்சியால் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரோடு கூட அவர் போட்டது தான், அவருடைய சொந்த செலவில் போட்டது தான். எல்லாமே இந்த கோவில் நிறைய செஞ்சிருக்கிறாரு. முருகனுக்காக எதையுமே செய்யக்கூடியவர். அவரால் தான் இந்த கோவில் வளர்ச்சி விட்டுறது. இந்த கோவில் கோவை மாவட்டத்தின் கோயம்புத்தூர் நகருக்கு அருகே 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளா மாநிலத்திலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் வராங்க. கோயம்புத்தூர் ஊட்டிக்கு போறவங்க இந்த கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிரபலமான முருகன் கோவில் தற்பொழுது 7வது படை வீடு என்ற தகுதியை பெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகனை போய் தரிசிப்போம். முருகனை தரிசித்து எல்லா வாழ்வில் எல்லா வளங்களும் ஏற்றங்களும் வலிமையும் பெறுவோம் என கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். விழாக பாருங்க, முருகன் அருளை பெற்று எல்லோரும் சந்தோஷமா இருங்க. ஓம் முருகா, ஓம் சரவண பவாய நமக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க கீழேந்து மேலே போறதுக்காக தேவஸ்தான சார்பில் பேருந்து விட்டுருக்குறாங்க. அந்த பேருந்து நிறுத்தத்தில் நம்ம இருக்கோம். நம்ம பேருந்தில் ஏறி தான் முருகனை தரிசிக்க போகிறோம். எனவே இதை கிட்டத்தட்ட 2 பேருந்துகள் போயிட்டு வருது. எல்லா பக்தர்களையும் ஏற்றிக்கொண்டு 10 ரூபாய் ஒருத்தருக்கு 10 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது. இந்த வர்றவங்க இந்த வசதியை பயன்படுத்திக்கங்க. பேருந்து புறப்பட்டு விட்டது. நாம இப்போ கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். பேருந்தில் புறப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடத்தில் நம்ம மலை மேலுள்ள கோவிலை அடைந்து விடுவோம். பாருங்க. இதுதான் பாம்பாட்டி சித்தர் சந்நிதி. இது இறைவனே சர்ப்ப வடிவில் இந்த சித்தருக்கு அருளி இதால் பாம்பாட்டி சித்தர் அழைக்கப்பட்டார். இது பார்த்தீங்கன்னா தெய்வம் படத்திலே வந்திருக்கும். தெய்வம்னு படம் எடுத்தார். இது மறைந்த படாதிபதி திரு சாண்டோ MMA சின்னப்பா தேவர் அவர்களால் அமைக்கப்பட்டது. அவரே சொந்த முயற்சி எடுத்து இது பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய ஒவ்வொரு படத்திலையும் பார்த்தீங்கன்னா முருகன் அருளை பரப்புவதில் குறிக்கோளாக செய்வார். எனவே தான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அவருடைய அருமுயற்சியால் தான் உருவானது. எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு 7வது படை வீடாக இருக்கு. அதுக்கு காரணம் அவர் தான். எனவே முருகனை வழிபடுங்கள். முருகன் உங்களுக்கு எல்லாத்தையும் எப்படி பாம்பாட்டி சித்தருக்கு சர்ப்ப வழிவிலிருந்து அவருக்கு எல்லா வளங்களையும் கொடுத்தாரோ அதே போல் உங்களுக்கும் அழுவான், நீங்களும் நல்லா இருக்கலாம் என கூறிக்கொண்டே இந்த விழாக தொடர பாருங்க.
என்னப்பன் முருகனை தரிசித்துவிட்டு கீழே இறங்குவதற்கு தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்த பேருந்தில் ஏறிட்டோம். அதெல்லாம் உட்காந்துருக்கிறோம். என்னப்பன் முருகனை நன்றாக தரிசித்தோம். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எவ்வளவோ கஷ்டங்களோடு நம்ம இந்த கோவிலுக்கு வரோம். ஆனால் அந்த முருகனின் திருவடியை பார்த்தவுடன், முருகனின் முகத்தை பார்த்தவுடன் நமக்கு கிடைக்கின்ற மனசுக்கு நிம்மதி கிடைக்கிது. பார்த்தீங்களா? அது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. எனவே இந்த மருதமலை கோவிலுக்கு வந்தால் மன நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் என்பது எல்லளவு மையமில்லை. அதற்கு இந்த வீடியோவை பதிவிட்டு கொண்டிருக்கும் நானே ஒரு உதாரணம். எனவே இந்த கோவிலுக்கு வாங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து உங்கள் குறைகளை முருகனிடம் முறையிடுங்கள். நிச்சயமாக தீர்த்து வைப்பார். எவ்வளவோ பேர் இந்த கோவிலுக்கு வந்த பிறகு தங்கள் வாழ்வில் ஏற்றம் கண்டு இன்றைக்கும் சந்தோஷமாக இந்த கோவிலுக்கு வந்து அத்தோடு இல்லாமல் இந்த கோவிலுக்கு தங்களாலான திருப்பணிகளை பெருமளவு செய்து வருகின்றனர். இங்கு முருகன் பிரத்யட்சமாக இருக்கிறார். சாதாரணமாக இருந்த சின்னப்ப தேவரையே ஒரு பெரிய படாதிபதியாக்கி பல வெற்றி படங்களை தயாரிக்க செய்து தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் நம் மருதமலை முருகன். சாதாரண அவருக்கே செய்வது நமக்கெல்லாம் என்ன மாத்திரம், நிச்சயமா செய்வார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனவே முருகன் நம்பிக்கையோட வழிபடுங்க. நிச்சயமாக வாழ்வில் ஏற்றமும் வளமும் வலிமையும் உண்டு. ஓம் முருகா, ஓம் சரவண பவாய நமக. கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை என்று பாடல் எழுதினார் கவியரசர் கண்ணதாசன் தெய்வம் படத்துக்காக. கோடி மலைகளை கொடுக்கும் மலை தான் அது. மனதிற்கு நிம்மதியையும் வளமையையும் வாழ்க்கைக்கு வளமையும் வலிமையும் தரும் இந்த மலைதான் மருதமலை. எனவே மருதாசலமூர்த்தியை வழிபடுங்கள். நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு. நாம் இறைவனை காண முடியாது, உணர முடியும். நிச்சயமாக அவர் செய்யும் லீலைகளை உணர முடியும். எனவே நம்பிக்கையோடு வழிபடுங்கள். ஸோ இந்த மருதமலைக்கு எப்படி வரணும்னு சொன்னீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர் சந்திப்பில் இறங்கி நேராக அங்கேருந்து பேருந்து மூலம் காந்திபுரம் வந்துடணும். காந்திபுரத்துலேருந்து வழித்தடம் எண் 70 என்ற நகர பேருந்து இருக்கு. எவ்ரி 10 நிமிஷத்துக்கு ஒரு நகர பேருந்து மருதமலை அடிவாரத்துக்கு இருக்கு. அந்த பேருந்தில் ஏறினீங்கன்னா மருதமலை அடிவாரத்தை அடைந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தான பஸ்ஸில் வரலாம், நடந்து வரலாம். உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து இருக்கு. எனவே பக்த கோடிகளே, மருதமலைக்கு வருவது ரொம்ப எளிது. எங்கேயோ கிடையாது. கோவை சந்திப்பிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.